முடிவெடுக்க முடியாமலே ஒரு பாத்திரம் சிதைந்து போகிற மாதிரி ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். அது ஒரு மகத்தான நாடகம். அந்த நாடகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா அதில் 50% வந்து ஏற்கனவே நம்ம ஏதோ ஒரு வகையில் கோட்ஸாக படிச்சிருப்போம். அதுதான் ஹேம்லெட். ஹேம்லெட்டை படிச்சுட்டு ஒரு லேடி சொல்லிச்சான், இது என்ன இதை போய் சிறந்த நாடகங்கிறாங்க, இது 50% கொட்டேஷனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். ஆக்சுவலாக என்னென்னா அதில் இருக்கிறத 50% கோட் பண்ணுறாங்கன்னு அவருக்கு புரியல அந்த அம்மாவுக்கு. அப்படி ஒரு மகத்தான நாடகம். அந்த ஹேம்லெட்டுக்கு என்னென்னா அவனால் முடிவெடுக்கவே முடியாது, தயங்குவான். டு பி ஆர் நாட் டு பி அப்படிங்கிறது அதுதான். எந்த பக்கம் போகிறது முடிவெடுக்க முடியாமல் குழம்புபவர்கள் தான் அந்த ஹேம்லெட். அப்போ இந்த ட்ராஜடி வருது எதனாலனா, ஒன்று முடிவே எடுக்காததுனால அல்லது தவறான முடிவெடுக்கிறதுனால. சரியான முடிவு யார் எடுக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள். இப்போ இதில் 3 விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னா, ஒன்று வந்து இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவிட்டி. இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவிட்டிங்கிறது என்னென்னா, எந்த நேர்வில் முடிவெடுக்க வேண்டும். அப்போ என்ன தெரியணும், எந்த பிரச்சனை அப்படிங்கிறது தெரியணும். அந்த பிரச்சனையை அடையாளம் காண்பது தான் இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவிட்டி. நம்ம உடல்லையோ அல்லது நம்ம இல்லத்துலையோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நிறைய பவர் கன்சப்ஷன் ஆகுதுன்னா நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும். என்னென்னா, எதனால் வந்து பவர் கன்சப்ஷனை குறைக்கிறதுங்கிறது டெசிஷன். எதனால் பவர் கன்சப்ஷன் அதிகமாகுது, அதாவது மக்கள் ஏசியை ஹோல் நைட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்களா, அல்லது கீசரை போட்டு ஆன் பண்ணாமல் இருக்காங்களா, பல அறைகளில் வந்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையா, அல்லது தேவையில்லாத சில ஆடம்பரமான விளக்குகள்லாம் போட்டு அதனால் பவர் செலவாகுதா, என்ன காரணம், அதை ஐடென்டிஃபை பண்ணுறதா இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவிட்டி.